ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை எப்படி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல உள்ள எல்லா டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடிட் பண்ணி பிடிஎஃப்ல சேவ் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணுறதா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் பெல் ஐக்கான ஆள்னு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் கூகுள் சர்ச்சில் நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. SEDJA இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் வரக்கூடிய இந்த ஃபஸ்ட் லிங்கையே ஓப்பன் பண்ணிக்கோங்க. www.sejra.comனு இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் பாக்ஸில் எடிட் எ பிடிஎஃப் டாக்குமெண்ட் இட்ஸ் ஃப்ரீன்னு இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோடு பிடிஎஃப் ஃபைல்னு காமிக்கும். ஜஸ்ட்டு திரும்ப அகைன் அதே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியா பிக்கர்னு இருக்கும். உங்களுடைய கேலரியை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற ரெசியூம்ஸ் ஆர் பார்த்தீங்கன்னா எந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அதை உங்களுடைய கேலரியிலேருந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். நீங்கள் எத்தனை பேஜ் வச்சுருந்தாலும் அது எல்லாமே இந்த இடத்துல அப்லோட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ, எந்த டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட் பண்ணுற மாதிரி காமிக்கும். இதில் நீங்கள் இப்போ இயரை மாற்ற போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் பிடிஎஃப் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் எரைஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எரைஸ் பண்ணி ஃபோட்டோ பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ண, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் காப்பி ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அதை எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டூல்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எரைசர் ஆப்ஷனை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எரைஸ் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா 2 பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஈஸியாக ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் உங்களுடைய எடிட் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் இஸ் ப்ராசஸிங் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் டவுன்லோட் ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் கொடுத்தாலே போதும். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும் உங்கள் மொபைல்லேயே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிடிஎஃப் ரெசியூம்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸை ஈஸியாக எடிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.